அப்படி என்ன தான் அவர் சொன்னார் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட? எனக்கு புரியல. அப்படி என்ன தான் அவர் சொன்னார்? என்கிட்ட அவன் பேசின அந்த ஆடியோ, அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த ஃபைல் எல்லாமே என் லேப்பில் வச்சுருக்கேன். நீ அதை பாரு. ஃபஸ்ட்டு நீ அதை கேளு. நான் சொல்கிறத விட நீயா அதை கேட்டினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதை நீ யோசித்து பண்ணு. என்ன? அவ்வளோதான் நான் சொல்வேன். புரியலண்ணா, என்னண்ணா சொல்ல வரேன்? நீ அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுடா. அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ அவனுக்கு என்ன இடம் கொடுக்குற, என்ன ஏதுன்றது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீ அதை கேட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடு. என்ன? ஆனால் நான் இவ்வளோ கம்பல் பண்ணி கேட்குறதுக்கான காரணம் என் புருஷனுக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என் புருஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்னு நினைக்கிறேன். அதனால் அவரை அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே கொண்டு வருது, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன வழி பார்த்து அவரை சரி பண்ணுறது, அந்த காரணத்துக்காக தான் கேட்குறேன். அந்த பிரச்சனை தெரிஞ்சுட்டு அவரை என் புருஷனாக ஏற்றுக்கலாமா இல்லையான்னு நான் யோசிக்கல. அவர் என் புருஷன்னா. நீ என்ன இப்படி நினச்சிட்டேன்? நிஜமாக சொல்கிறேன். நிஜமாக இந்த ஒரு வார்த்தை கேட்டான்னு வச்சுக்க, அவன் நிஜமாகவே சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவாடி. அவன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அவன்கிட்ட பறந்து போயிடும்டி. ஆனால் இத்தனை வருஷம் அவன் பட்ட கஷ்டத்துக்கும் அவனை யோசித்து நான் ஃபீல் பண்ணதுக்கும் நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு பேச முடியாமல் உன் குரலை கேட்டுட்டு அவன் படுவான் பாரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இனிமேல் எனக்கு அந்த கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி அவனை நல்லா பார்த்துப்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நான் உன்னை சந்தேகப்படலை, இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அது எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. தெளிவாக இருக்கேன். அவனுக்கு நீ 2 பேரையும் மாமான்னு கூப்பிடுறது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நீ 2 பேரையும் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டியா? அவனுக்கு அது பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு. அவன் நம்மக்கிட்ட அதை வெளியே காட்டிக்கல. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ கூப்பிடல அப்படின்ற ஒரு அது கோவமா வெறியா அது அவனுக்குள்ளே ஒரு மாதிரி ஆழமாக பதிஞ்சு அவனே அது தண்டனை கொடுத்துட்டு இருந்திருக்கான், லூஸு. ஆனால் நமக்கு தான் அது தெரியல. நம்மக்கிட்ட அவன் காட்டிக்கவும் இல்லை. திரும்ப கிளம்புறப்பவும் அவன்கிட்ட அதை அவன் கேட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த வார்த்தை ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அவனுக்கு நீ பொதுவானவன் இல்லைன்றதை அவனுக்கு அது பதிய வச்சுக்கணும், உனக்கும் அது பதிய வைக்கணும். ஆனால் அது அவனுக்கு எப்படி பண்ணுறது தெரில. அதனால தான் அந்த வார்த்தையை அவன் யோசிச்சிருக்கான். அப்புறமா தான் கிளம்பும்போது அத்தான்னு கூப்பிட்டு சொன்னான். ஆனால் நீ ஒரு வழியாக நீ அப்போ ஒத்துக்கிட்ட. அதுதான் நிஜமாகவே அவனுக்கு கொஞ்சம் பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்ட மாதிரி இங்கே கொஞ்சம் ஒரு இவ்வளோ பிரச்சனையிலையும் ஒரு சின்ன சந்தோஷமாக அவனுக்கு அமைஞ்சதுன்னு என்ன சொல்லலாம். அவனுக்கே அறியாமல் ஒரு பயம் இருக்குது. அது நீ அவனை விட்டு போயிடுவேன்ற பயமா, இல்லை நீ கிடைக்க மாட்டேன்ற பயமா, அவனுக்கு என்னன்னே தெரியல. அவனுக்குள்ள ஒரு பயம். அவன் ஒரு பயத்தோடவே தான் வாழ்ந்துட்டுருக்கான். அது மட்டும் எனக்கு தெரியுது. அவன் பர்த்டேக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியாது. ஆனால் உன் பர்த்டேக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அவன் பர்த்டேக்கு நீ விஷ் பண்ணணும்னு கெஞ்சும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஒரே வாட்டி அவன் விஷயம் கேள்றா. ஆனால் அவனுக்குள்ளுக்குள்ளே அந்த நீ விஷ் பண்ணதை பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணவே அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படி தான் இருப்பான். அவன் பர்த்டே அன்றைக்கெலாம் ஒரு மாதிரி தான் இருப்பான். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அவனுக்கு அது பர்த்டேவே கிடையாது. இதுவும் அவனோட ஒரு டேயில் ஒரு டே அப்படி தான். அவன் இங்கே ஒரு பர்த்டே ஒரு கோயிலுக்கும் எதுக்குமே கிடையாது. அவன் இங்கே ஒரு வெளியே போனதே கிடையாது. இங்கே இத்தனை வருஷம் இருக்கான். அவன் எவ்வளோ இடம் சுற்றி பார்த்துருப்பான்னு கேள்வி கிடையாது. இன்றைக்கினா நானே கம்பல் பண்ணால் தான் வருவான். அது கூட நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வெளியே கூப்பிட்டு போறியா இல்லையா அப்படின்னு நான் கேட்டால் மட்டும்தான் வருவான். இல்லைனா வேண்டாம் மச்சான், எதுக்குடா, வேண்டாம் போ வேண்டாம் இப்படி தான் அவன் டைலாக்கு. இங்கே 8 வருஷம் இருந்து எவ்வளோ ஃபன் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ சுற்றி பார்த்துருக்கலாம். அவன் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. வீடு ஆஃபீஸு வீடு ஆஃபீஸு வீடு ஆஃபீஸு, எப்போனா சூப்பர் மார்க்கெட், அவ்வளோதான். அப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் பார்க்க போகிறது, அவ்வளோதான்.
மற்றபடி அவன் பெருசாலாம் ரொம்ப கம்பல் பண்ணாதான். அவன் பர்த்டே தான் கொண்டாட மாட்டானா, மற்றவங்க பர்த்டேக்கும் அவன் வரமாட்டான். ஒரு ஃபன் மூமெண்ட்டில், ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டில் எதுலேயுமே இருக்க மாட்டான். கம்பல் பண்ணி இழுத்துட்டு போனால் கூட யாரோ மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். திருப்பி வருவான். அப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் உன் பர்த்டே அன்னைக்கு நிச்சயமாக அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது, அவன் இருப்பான் போகிற ஒரு கோபம் அதை நினச்சா இப்போவும் பயமாக இருக்குது. ஏன்னா உனக்கு விஷயம் பண்ண முடியாது அவனால். விஷ் பண்ணிடானாலும் கேட்க மாட்டான். அதை விட அவனுக்கு அந்த பர்த்டேக்கு அவன் விஷ் பண்ணியிருப்பான், பிரபா விஷ் பண்ணியிருப்பான், பிரபா கிஃப்ட் கொடுத்துருப்பான். அதே எண்ணம் தான். பிரபா கூட தான் நீ இருப்ப, பிரபா அந்த நாள் ஃபுல்லாக அவன் கூட தான் இருப்பான். அந்த மாதிரியே அவனோட எண்ணம் ஓட்டம் ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் செலிப்ரேட் பண்ணும்போதும் பிரபா தான் பக்கத்தில் இருப்பான். அந்த மாதிரி உன்னை சுற்றி பிரபா 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 மட்டும்தான் இருப்பான் அந்த நாளில் அப்படின்ட்டு அவன் அன்றைக்கி அவன் சாப்பிட மாட்டான். அவனாகவே இருக்க மாட்டான் அந்த நாள். சுத்தனமாக தெரியும். சரி ஒரு வார்த்தை பேசிட்டானா அதையும் பேச மாட்டேன்மா. நான் நீ ஏன்னா அவர் இவ்வளோ கஷ்டப்பட விட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி கெஞ்சி இங்கே வர வச்சுருப்பேன்ல. அவன் தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டானேடா. அப்படி இல்லைன்னா உன்கிட்ட நான் தாத்தா கிட்ட சொல்லி நான் அவனை வர வச்சுருக்க மாட்டேன். அவன் தான் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தான். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் அவனுக்கு தேவை அந்த பணம். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் அவன் எப்படியும் அவன் ஆசைப்பட்ட இலக்கை அவன் அடைஞ்சிட்டான். அவன் சம்பாரிச்சிட்டான். இந்த நிமிஷம் அவன் என்ன சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டானோ அதை சம்பாரிச்சிட்டான். நிஜமாகவே அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வழியிலையும் அவன் அதை விஷயத்தை மட்டும் விடவே இல்லை. இதோ இப்போ சொல்கிறியே, இன்றைக்கி அவன் கோவப்படாமல் நின்னான், அதுவும் பொறுமையாக அமைதியாக. அதில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவன் ஒரு மாதிரி கோவத்தோட உச்சிலேயே தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தான். எதுக்கு எடுத்தாலும் கோவம் 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 மட்டும்தான். அவன்கிட்ட சின்ன வயசுலேருந்து நான் எந்த ஒரு விஷயத்த பார்க்கலையோ, இந்த 8 வருஷமாக அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். உன்னை உள்ளே அனுப்பிட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருந்த பயம் நிச்சயமாக என்னை விட்டு போகவே இல்லை. அவன் என்ன கற்றுவானோ, நீ எப்படி சமாளிப்பியோ, உன்னை அனுப்பியிருக்கிறது சரியா தப்பா, அந்த குழப்பத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உண்மையிலே அவர் ஒரு துளி கூட கத்தவே இல்லை, ஒரு துளி கூட என் மேலே கோவத்தை காட்டவே இல்லை. அவர் இங்கே ஒரு மாதிரி ரொம்பன்னு தான் இருந்தார். நான் இங்கே பாருங்கன்னு சொன்னது தான். அவர் கேட்ட ஒரே வார்த்தை சாரி 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 சாரி, அது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தார். இனிமேல் பண்ண மாட்டேன், நீ என்ன சொல்கிறியோ அதை தான் கேட்பேன், உன் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மாத்திரை போடுங்கன்னு போட்டார். அவர் கேட்டது ஒரே விஷயம், அது கூட அவர் கெஞ்சி தான் கேட்டார். மடியில் படுத்தா தூங்குறேன் அப்படின்னு கேட்டார். சரி படுத்துக்கோங்க, அவ்வளோதான் படுத்துட்டார். மற்றபடி அவர் ஒரு துளி கோவம் கூட காட்டல. அப்புறம் விட்டு மட்டும் போக மாட்டேன்ல, இங்கே ஏறு என் கூட அப்படின்னு கெஞ்சி கேட்டார், அவ்வளோதான். மற்றபடி அவர் வேறு எதுவுமேலாம் கேட்கல. அங்கே நடந்ததை பற்றி பேசலை, எதுவுமே சொல்லலை, அவர் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கல, எதுவுமே நினைக்கல. மன்னிச்சிடு மன்னிச்சிடு மன்னிச்சிடு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நிஜமாக அவன் இப்போ தாண்டி குழந்த மாதிரி தூங்குறான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் இவ்வளோ நிம்மதியாக அமைதியாக சாந்தமாக தூங்கி நான் பார்க்கவே இல்லை. அவன் மாத்திரை போட்டு தூங்குவான், ஆனால் அந்த தூக்கத்தில் உள்ளுக்குள்ளே மூளைக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானோ அப்படின்னு தோணும். ஏன்னா ஏதோ ஒரு மூடிக்கிட்டே இருக்கும். அந்த மூஞ்சி இருக்குல்ல, பாவனை மாறிக்கிட்டே இருக்கும். சோகமாக, வருத்தமாக, கோவமாக, அது மாதிரி ஒரு ரிலாக்ஸாக அமைதி. இப்போ தூங்குறான் பற்றி ஒரு குழந்த மாதிரி. அந்த குழந்தைத்தனமான தூக்கமே அவன் லைஃப்பில் இல்லாமல் தான் போயிருந்தது. சரிடா, நான் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து தரவா? நீ அதெல்லாம் பார்க்குறியா? இல்லைண்ணா, இப்போ எனக்கு எந்த லேப்டாப்பும் வேண்டாம். அவர் என்றைக்கும் ஆஃபீஸ் போட்டோம், அன்றைக்கி நான் அதை பார்த்துக்கிறேன். மற்றபடி நான் அதை பார்க்குறேன்னு கூட அவருக்கு தெரிய வேண்டாம். நான் நானாக இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஏன்டா, எடுத்துகிட்டு வந்து தரேன் பாருடா. இல்லைண்ணா, நான் நானாக அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவர் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் விரும்பலை. நான் நானாகவே அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் இப்படி என்னால் இப்படி மாற்ற முடியுதான்னு நான் பார்க்குறேண்ணா. என்னால் முடியல, இல்லை எனக்கு இன்னும் ஏதாவது தேவைப்படுதுன்னு நான் பார்த்துக்கிறேன். மற்றபடி என்னோடய பாஸ்ட்டும் சரி, அவரோட பாஸ்ட்டும் சரி, எங்கள் 2 பேருக்குமே எங்கள் 2 பேரோட பாஸ்ட் இப்போதைக்கு வேண்டாம். இப்போது இந்த நிமிஷம் நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படி வாழ்ந்துக்கிறோண்ணா. எங்கள் 2 பேருக்குமே எங்களோட பழைய ஞாபகங்களோ நினைவுகளோ இல்லை அந்த விஷயங்களோ இப்போதைக்கு வேண்டாம். நானும் தெரிஞ்சுப்பேன், அவரும் தெரிஞ்சுக்கணும், ஆனால் அது இப்போ வேணாம். கொஞ்ச நாள் போட்டோம். இந்த நிமிஷம் நாங்களாக வாழ்கிறோமே,
இந்த செகண்ட் எப்படி லைஃப் கொண்டு போதோ அப்படி நாங்கள் போகிறோமே, அந்த சந்தோஷத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்குறோம். மற்றபடி 2 பேரோட பாஸ்ட்டுமே எங்கள் 2 பேருக்குமே இப்போ வேண்டாண்ணா. நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா ஏதாவது மாறணுன்னா எனக்கு அது தேவை. ஆனால் அது இப்போ வேண்டாம். பொறுமையாக பார்த்துக்கிறேன். இந்த நிமிஷம் நாங்களாக வாழ்ந்துக்கிறோமே. சரிடா, அதுவும் கரெக்ட் தான். கொஞ்ச நாள் நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நீங்களாக வாழுங்க. அப்புறமா உனக்கு தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கோ. சரிடா, நீ தூங்கலையா? உட்காந்துட்டே இருக்க, வலிக்கல? நான் தூங்குறேன், நீ வந்து தூங்குவா. அவங்க பக்கத்தில் இடம் இருக்கு பாரு, வந்து படுவா. நான் போயிட்டு பக்கத்து ரூமில் தூங்குறேன். ஏன் நான் இங்கே தான் இடம் இருக்கே. ஒரு நாளாவது உன் புருஷன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறேன். புருஷன் உனக்கு தொல்லையா? ஆமாம், இந்த 8 வருஷம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் டார்ச்சர் இல்லாமல் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்குறேனே. இரு அவர் எழுந்துக்கிட்டோன்னே சொல்கிறேன் பார். தாராளமாக சொல்லிக்கோ. நானே சொல்லுவேன் அவன்கிட்ட, அவன் ஒரு டார்ச்சர்னு. அப்புறம் என்ன? அண்ணா பிச்சிடுவேன். சரிடா, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் தூங்குறேன். என்ன? சரிண்ணா, நீ போய் தூங்கு. டேக் கேர், குட் நைட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட் மார்னிங்கே போய். இந்த செகண்ட் ஆகலைல்ல, போய் தூங்கு. போடா, நான் போ. ஓகே, பை. பாய். பொண்டாட்டி இப்படியே உட்காந்துட்ருக்க, நீ தூங்கல? பொண்டாட்டி கூப்பிட்றேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன எழுந்துட்டீங்க? இவ்வளோ தானே உங்கள் தூக்கம்? பாரு இவரை, தூங்குமா. நீ ஏன் தூங்க முடிச்சுட்டே இருக்க? ஏன் தூங்கல? இல்லைம்மா, இவ்வளோ நேரம் அண்ணா கூட பேசிகிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் தூக்கம் போயிடுச்சு. அதனால் இப்போ தூக்கமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். சரி வா, படுவா. இல்லைம்மா, இப்போ தூக்கம் வரல. நான் தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். நீங்கள் தூங்குங்க, நீங்கள் ஏன் முடிச்சிட்டீங்க? சரி போதும், தூக்கம் கலைஞ்சிடுச்சு, தூக்கம் வரல. டோசேஜ் அதிகமாக, அது எப்படிம்மா தூக்கம் வராமல் இருக்கும்? சொல்கிறேன்ல. சரி. சரி, நம்ம பேசலாமா? சொல்ல. இப்போ தூங்கி எழுந்துடுங்க, காலையில் பேசலாம். நீ ஏன் பேச வேண்டாம் சொல்ல? கூட பேச பிடிக்கலையா இல்லை என்னையே பிடிக்கலையா? எனக்கு புரியல. சபா, உனக்கு தான் புரியல. நீ சரியாக தூங்கலைன்னா அது உனக்கு ஒரு மாதிரி கேர்னஸை கொடுக்கும். காலையிலலாம் அப்புறம் கடுப்பாக இருக்கும். ஏன் அது நீ நல்லா தூங்கிட்டீங்கன்னா காலைல ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. ஃப்ரெஷ்ஷாக நம்ம நிறைய கதை பேசலாம். அதுக்காக தான் உங்களை தூங்க சொல்கிறது, வேறு எந்த காரணமும் இல்லை. நைட்டுன்றது தூங்குறதுக்காக, அதனால தான் சொல்கிறேன் தூங்குங்கன்னு. நீ ஏன் தூங்கல? எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான். டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மாற்றி கண்ணு முழிச்சு 2 வேளையும் கண்ணு முழிச்சு. அதனால் எனக்கு எதுவும் பண்ணாதுமா. எனக்கு எந்த கேப் கிடைக்குதோ அப்போ நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன், நான் தூங்கிப்பேன். அதனால் எனக்கு அது தெரியும். நீங்கள் அப்படி இல்லைல்ல, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் பேசுறடி, அதுக்கப்புறம் தூக்கம் தூங்குறடி ப்ளீஸ் டி. சரிம்மா, பேசுங்க. உனக்கு என்ன பிடிக்கும்ல? ஏன் அப்படி கேட்குறீங்க? சொல்கிறேன் பொண்டாட்டி ப்ளீஸ். பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் பட்டு. ரொம்பனா எவ்வளோ சொல்லு? ரொம்பனா ரொம்ப தான், ரொம்ப பிடிக்கும். போதுமா? ப்ளீஸ் டி பொண்டாட்டி, சொல்லுடி பொண்டாட்டி, எவ்வளோ பிடிக்கும் ப்ளீஸ். எப்படி சொல்கிறது? நீ தாம்மா ஃபஸ்ட்டு, உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. போதுமா? நிஜமா நான் தான் ஃபஸ்ட்டா? எனக்கு அப்புறம் தான் எல்லாமே? ஆமாம்மா, ஆமாம். அப்போ வந்து உங்கள் தாத்தா, உங்கள் ஆயா, உங்கள் மாமா, உங்கள் டேடி, உங்கள் மம்மி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லோரும் எனக்கு அப்புறம் தானே? சொல்றி பொண்டாட்டி, சொல்லு. இவங்க எல்லாம் எனக்கு அப்புறம் தானே? குழந்தைய தான் இப்படி கேட்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டா, நான் ஃபஸ்ட்டா, இவங்க ஃபஸ்ட்டா, அவங்க ஃபஸ்ட்டா. நீ என்னம்மா என்ன கேட்குற? சொல்றி ப்ளீஸ் டி, சொல்றி. ஆமாம். போதுமா? இந்த உலகத்தில் எல்லாரை விடையும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் முக்கியம். போதுமா? அப்போது பிரபா, நீங்கள் அடி வாங்க போகிறீங்க பாருங்களேன். ப்ளீஸ் டி பொண்டாட்டி, சொல்லுடி. இதுக்கு மட்டும் பதில் சொல்றி ப்ளீஸ் டி பொண்டாட்டி, சொல்றி. போதும், நீங்கள் எழுந்துருங்க. உங்களுக்கு மடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வெளியே போகிறேன். எழுந்துறீங்க, நான் வெளியே போகிறேன். பாத்தியா, சொல்ல மாட்டேன். அதை விட்டு என்ன தான் வந்துக்க சொல்கிறேன். நீ தான் வெளியே போகிறேன்ற பார்த்தல, அதுக்கு மட்டும் உங்ககிட்ட பதில் வரல. பார்த்தியா? சவா, உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பட்டு. எனக்கு நிச்சயமாகவே புரியல. அவர் என்னை துர்காவாக தான் பட்டு பார்க்குறாரு. அவர் என்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறாரு. நானுமே அவர் ஒரு அண்ணனாக தான் பார்க்குறேன். நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேன். அவருக்கு நிஜமாகவே என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அவர் துர்கா கூடவே நான் வளர்ந்ததுனால அவருக்கு எந்த உணர்வுமே என் மேலே கிடையாது.
ஆனால் நாங்கள் அதை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆகுமோன்னு அவர் பயப்படுறாரு. அதனால் நாங்கள் வெளியே காட்டிக்கல. அவங்க எதனா நினச்சிட்டு போட்டோம், பிரச்சனைன்னு ரொம்ப பார்த்துக்கலாம். அதனால் இப்போ நம்ம அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், நாமளாக இருக்கோம், அவங்க என்னென்னா கற்பனை பண்ணிக்கிட்டோம், எதனா பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இன்னும் கேட்டால் அவருக்கு ஆள் இருக்குப்பட்டு, இன்னும் எப்படி உனக்கு சொல்கிறது எனக்கு புரியல. அவர் கூட உங்களுக்கு அப்புறம்தான், சரியா? ஏய், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவனுக்கு நிஜமாவே உன்னை பிடிக்காதா? அவருக்கு ஏம்மா என்னை பிடிக்காது? இப்போ நீ தானே சொன்ன அவனுக்கு உன்னை பிடிக்காதுன்ட்டு. நான் எங்கம்மா அவருக்கு என்னை பிடிக்காதுன்னு? அவர் என்னை விரும்பலைன்னு தான் சொன்னேன். ஆனால் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறது வேறு, காதலிக்கிறது வேறு, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி. இந்த பாருமா, அவர் நிஜமாகவே உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்கே வந்ததுக்கு 90% காரணம் கூட அவர் தான். அந்த 2 மாத பிரச்சனையில் நான் இங்கே வரவே கூடாதுன்னு தான் இருந்தேன். அவர் கன்வின்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் நான் இங்கே வந்தேன், புரிஞ்சுக்கோ. அவர் ஒன்று ஒரு அண்ணனாக பார்க்குறாருமா, நீ ஏம்மா அவரை ஒரு எளிமையாக பார்க்குற? எனக்கு புரியல. தயவு செஞ்சு மாறுபட்டு, இதில் மாற வேண்டியது நீ தான் பட்டு. நான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டேன், இன்னமும் மாறலன்னு வச்சுக்கோ. உனக்கு அவர் மேலே சந்தேகம் இல்லை, என் மேலே சந்தேகம் தான். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அதான் அர்த்தம். நீ என்னை நீ நம்பலை, அதனால தான் உனக்கு அந்த எண்ணம் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்துட்டு நம்ம சந்தேகப்படலடி, அதனால என்னால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலடி. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இதே வருஷனை மாற்றி பாருங்கள். நான் உங்களை ஒரு பொண்ணு கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு அந்த பொண்ணு மேலே இருக்க பயம் தோணுமா, இல்லை உங்கள் மேலே இருக்க சந்தேகம் தோணுமா? அது என் மேலே இருக்க சந்தேகம் தான் தோணும். அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? இவ்வளோ நாள் நீங்கள் புரியாமல் பண்ணீங்க, ஓகே. இப்போ நான் விளக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் அதே மென்டாலிட்டியில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு துளி கூட என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நான் இதை கோவமாக சொல்லலை, வருத்தமாக சொல்லலை, எதுமாகவே சொல்லலை. உங்களுக்கு விளக்கணுன்றதுனால பொறுமையாக சொல்கிறேன், அவ்வளோதான். நான் கோவமாக சொல்லிட்டேனோ வருத்தமாக சொல்லிட்டேனோலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காமல் போகிறதும் உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் புரியுதுடி, அது என்னைய மீறி என் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் முழுசாக என்னை நம்புனீங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே அந்த விஷயம் வரக்கூடாது, நான் தான் ஓடணும். அப்படி என்னை தாண்டி அந்த விஷயம் ஓடுதுன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். முடிவு நீங்களே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக நான் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டேன், எந்த பேச்சும் பேச தயாராக இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இதே மனநிலை இருந்தீங்கன்னா சரி, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். நான் அப்படியே விட்டுருவேன். அப்படி சொல்லாதடி பொண்டாட்டி, நான் உன்னை ரொம்ப நம்புறேன்டி பொண்டாட்டி, உன்னை மட்டும்தான் நம்புகிறேன், புரியுதா? இனிமேல் நான் சந்தேகப்பட மாட்டேன். நீ அவன் கூட பேசினாலும் சரி, அவன் பக்கத்தில் நின்னாலும் சரி, நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், எனக்கு புரிஞ்சிடுச்சுடி பொண்டாட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் இதை நினச்சி யோசிக்காதடி. எதுவுமே யோசிக்கலாமா? நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், அதுவே சந்தோஷம்தான். நான் மாறுறேன்டி, ஆனால் இந்த செகண்ட் இப்போவே மாறுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறி, நான் மாறுறேன்டி, ப்ளீஸ்டி ப்ளீஸ். பட் நானும் உங்களை இந்த செகண்டே மாறுங்கன்னு சொல்லலை. மாறுங்க, பொறுமையாக மாறுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நாம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சரியா? பொறுமையாக. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும், எந்த இது வந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்க. மனசில் வச்சு குழப்பி நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. நாம் எதுவாக இருந்தாலும் பேசிடணும், புரியுதா? நம்ம 2 பேருக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம், புரிஞ்சுதா? உங்களுக்கு என்கிட்ட கேட்க எல்லா உரிமையும் இருக்குது. பட் இவ கேட்டால் என்ன நினைப்பா, இவ ஏதாவது நினச்சிப்பாளா, இவ ஏதாவது சொல்லிடுவாளா, அந்த மாதிரி சிந்தனையே வேண்டாம். உங்களுக்கு என் மேலே கோவமாக காட்டுங்க, வருத்தமாக காட்டுங்க, ஏன் அடிக்கணுமா அடிச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் குழம்பி நீங்கள் டென்ஷன் ஆகி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறது மட்டும் வேண்டாம், ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். இனிமேல் தயவு செஞ்சு கோவத்தை குறைச்சிக்கோமா. நீங்கள் கோவம் மட்டும் படாதம்மா, ப்ளீஸ்மா. என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அமைதியாக ஹேண்டில் பண்ண பழகப்பட்டு. நீங்கள் அப்படி தானே இருந்தீங்க, இப்போ ஏன் உங்களுக்குள்ளே இவ்வளோ கோவம்? உங்கள் முகம் எப்படி மாறி இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கீங்க. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், என் கூட சென்னையில் இருந்து எனக்கு அந்த புருஷன் தான் வேணும், ப்ளீஸ். நீங்கள் அப்படி வாங்க. எப்போவுமே குழந்தைத்தனமாக சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த குறும்புக்கார புருஷன் தான் வேணும், இந்த புருஷன் எனக்கு வேண்டாம். எப்போவுமே வருத்தமாக கோவமாக எனக்கு இவன் வேண்டாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோப்பா, கெஞ்சி கேட்குறப்பா. இந்த ஒரு நாள்லேயே உங்ககிட்ட என்னென்னவோ மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் நான் பார்த்த என் மாமாவை இங்கே காணோம், என் அத்தானை இங்கே காணோம். நான் என்ன சொல்வேன் எனக்கு புரியல.
ப்ளீஸ் நீங்கள் எனக்கு அவராக தான் வேணும், அவராக தான் வேணும். சாரிடி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, காயப்படுத்திட்டேனா? கஷ்டமும் படலை, காயமும் படலை. ஆனால் என்னால் நீங்கள் கஷ்டமும் காயமும் படுறீங்களோன்னு எனக்கு குழப்பமாக இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு இந்த அத்தான் வேண்டாம், என் பழைய அத்தான் தான் வேணும். சரிடி, இனிமேல் நான் ரொம்ப இல்லை கோவமே படாமல் இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கூடிய சீக்கிரத்தில் உன் பழைய அத்தானாவே நான் இருப்பேன். இது உனக்கு நான் தர ப்ராமிஸ். நான் என் கோவத்தை குறைச்சிக்கிட்டு என் வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறேன். என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச அந்த அத்தானே நான் இருப்பேன். ப்ராமிஸ், உன் மேலே ப்ராமிஸ். நீ என்னை நம்பலாம். நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், ஆங்கர் ஆக மாட்டேன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேன், எதுவுமே ஆக மாட்டேன். நார்மலாக நீ கேட்டாலும் ஒரு குறும்புக்கார அத்தானாவே நான் இருப்பேன். நம்புடி, இனிமேல் என்ன நம்புடி. எனக்கு நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா போதும் அத்தா, எனக்கு அதுதான் சந்தோஷம். எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அத்தா. எல்லா பிரச்சனைக்குமே பேசினா தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்காததுன்ற பிரச்சனையே கிடையாது அத்தா. சொன்னால் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம 2 பேருக்குள்ளே எந்த விஷயமும் ஒளிவு மறைவு தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அந்த நிமிஷம் கத்துவோமா, அந்த நிமிஷம் திட்டுவோமா, ஆனால் அடுத்த நிமிஷம் நம்ம மாறிடுவோம். அதனால் அதை யோசித்து வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கு பதிலாக சின்னதாகவே நம்ம பேசி முடிச்சிடலாம் தான். ஓகேவா? சரிடி பொண்டாட்டி, இனிமேல் நீ என்ன சொல்கிறியோ அதுதான் கேட்பேன். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் செய்வேன். நான் வேறு எதுவும் யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன குழப்பம் தான் உன்கிட்ட கேட்குறேன். நான் கோவப்பட மாட்டேன், வருத்தமாக இருக்க மாட்டேன், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன். போதுமா? போதும் அத்தா, எனக்கு அதுதான் வேணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். நீங்கள் வருத்தமாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் சத்தியமாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற பெரிய வழியே நீங்கள் வருத்தமாக இருக்கிறதும் கோவமாக இருக்கிறது தான். யோசிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க, நான் சந்தோஷமாக இருக்கணுமா இருக்க வேண்டாமான்ட்டு. என் பொண்டாட்டி எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க முடியும். எனக்கு அதுதான் ஆசை. என் கனவே அதுதான். அப்படி இருக்கும்போது நான் அழ விடுவேனா, இல்லை உன்னை வருத்தப்பட விடுவேனா? மாட்டேன். நான் மாறுறேன். உனக்காக நான் மாற வேண்டிய. நமக்காக மாறுங்க. புரியுதா? புரிஞ்சுது பொண்டாட்டி, புரிஞ்சுது. இதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு புரிய வேடி. நான் புரிஞ்சுக்கடி பொண்டாட்டி, சரியா? விட்டு மட்டும் போயிடாது என்ன. தயவு செஞ்சு விட்டு போயிடுவேன்றதை மட்டும் யோசிக்காதீங்க. என்ன ஆனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். போதுமா? தேங்க்ஸ் டி பொண்டாட்டி, தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. இன்னொரு வாட்டி தேங்க்ஸும் சாரியும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடிச்சிடும் பார்த்துக்கோங்க. அப்போ இனிமேல் நான் நிறைய தேங்க்ஸும் சாரியும் சொல்லுவேன். ஏம்மா? நீ தான் கடிப்பல்ல, அதனால சொல்லுவேன். ஓ அப்படி. அப்போ சிவா விட்டு கடிக்க வைக்கவா? பொண்டாட்டி வேண்டாம், நான் அடிச்சிடுவேன். இல்லைம்மா, எனக்கு ஒரு அடியால் தேவைப்படுது. அதனால் நான் சிவாவை தான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம் சொல்லிட்டேன். இல்லை தான், எனக்கு ஒரு அடியால் தேவைப்படுது. அது சிவாவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவளை வச்சு தான் இனிமேல் உங்களை நீங்கள் என்ன பண்ணாலும் அடிக்க வைக்க போகிறேன். ஏன் கடிக்கிறது கூட அவளை வச்சு கடிக்க வைக்கிறேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு அவள் தேவைப்படுறா, உங்களை அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும். பற்றி பேசாதன்னு பேசிக்கிட்டே இருக்க. உன்னை என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட சொல்லி பிரோஜனம் இல்லை. சைடில் கட்டினா தான் நீ சரிப்பட்டு. என்னம்மா பண்ணுறீங்க? விடுங்கம்மா. அப்படிலாம் பேசக்கூடாது. நான் கடிச்சு காட்டுறேன், அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவேன். ப்ளீஸ்மா, வேண்டாமா, அமைதியாக இருங்க. அது பொண்டாட்டி முடியாது. ஒரு வாட்டி நான் கடிச்சா தான் நீ திருந்துவேன். சாரி, வலிக்குது. நீங்கள் என்ன இங்கே கடிக்கிறீங்க? விடுங்க. வேண்டாம், விடுங்க, வலிக்குதுங்க. சரி, மன்னிச்சிடுங்க. சரி, போதும். டீசர்ட் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து கடிக்கிறீங்க, எனக்கு விடுங்க. அம்மா, நான் அவளை பற்றி பேச மாட்டேம்மா, மன்னிச்சிடுமா. சாரிம்மா, ப்ளீஸ்மா. வலிக்குதுமா, நிஜமாக வலிக்குதுமா. நீங்கள் அவளை எப்படி சீரியஸாக கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கம்மா? ஃபஸ்ட்டு லைட்டாக தான் ஆரம்பிச்சிங்க. வேண்டாம்மா, வலிக்குதுமா. முரட்டுமாம்மா, இப்படியே கடிப்பீங்க? மாமாவா? சரி, சாரி அத்தா, இப்படியே கடிப்பீங்க? வலிக்குது அத்தா. என்ன அத்தா நறுக்கும் கடிக்கிறீங்க? இனிமேல் அவளை பற்றி பேசுவியா? பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் பேசிப்பா. அதான் பேச மாட்டேன் சொல்கிறேன், விடுங்க. தூங்கல நீங்கள்? அதான் பேசிட்டீங்களா? இன்னும் தூக்கம் வரல? இல்லடி பொண்டாட்டி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். தூக்கம் வரல, தூக்கம் போயிடுச்சு. நம்ம பேசுவோமே. சரி, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்க. கேள்வி பொண்டாட்டி, கேளு. என்ன பதில் சொல்லணும்? உங்களுக்கு என்னெல்லாம் அத்தா ஆசை? உங்கள் ஆசையை சொல்லுங்களேன். ஏன்டி பொண்டாட்டி? என் புருஷனுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன் நான் தெரிஞ்சுக்கூடாதா? என் லைஃப்பில் நீ தெரிஞ்சுக்காம என் ஆசையை சொல்ல மாட்டேனா? எனக்கு என்ன ஆசை இருக்குது தெரியலையே. இல்லைம்மா. என்னோடய ஆசை என்ன? எனக்கு உன் கூட இருக்கணும் பொண்டாட்டி. உன் கூட மட்டும் எப்போவுமே உன் கூட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட், என்னோடய கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, உனக்கு ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சென்னையிலே வந்து செட்டில் ஆகணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும். அப்புறம் நிறைய ரொமான்ஸ் பண்ணணும். அப்புறம் கூட நிறைய அவுட்டிங் போகணும். அப்புறம் வேறு என்ன இருக்குது?
சின்ன வயசில் நம்ம போகணும்ல, அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் உன் கூட நான் போன எல்லா இடத்துக்கும் திருப்பி போகணும். அதாவது அந்த ஐஸ்கிரீம் பார்லர், பீச்சு, அப்புறம் என் காலேஜ், அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம போகாமல் விட்டு மிஸ் பண்ண இடத்துக்கும் போகணும். அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும், நீ நினச்சதெல்லாம் வாங்கி தரணும். உங்களோட குட்டி குட்டி ஆசையிலேருந்து பெரிய பெரிய ஆசை வரைக்கும் நிறைவேற்றணும். அப்புறம் இதே மாதிரி எப்போவுமே மடியில் படுத்துக்கணும். நீ எப்போ தலை கோதுறல அது மாதிரி எப்போவுமே கோதி விட்டுட்ருக்கணும். உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். உனக்கு நிறைய கிஸ் தரணும். அது மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஆசை இருக்கு உனக்கு. ஏன் கேட்குற? ஒரு சந்தேகம், அது என்ன சின்ன வயசில் போனோம் அந்த இடத்துக்குலாம் போனோம்? ஆமாண்டி, அப்போ உன்னை ஒரு குழந்தையாக கூப்பிட்டு போனேன் ஐஸ்கிரீம் பார்லருக்கும் பீச்சுக்கும். ஆனால் இப்போது நீ என் மனசுக்குள்ளே நீ லவ்வராக இருந்தாலும் வெளியே உங்கள் லவ்வர் சொல்ல முடியாதுல்ல அந்த ஏஜில். ஆனால் இப்போ சொல்லுவேன்ல. அதுவும் அந்த போலீஸ்கார் கலாய் வரல, வந்துட்டிங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு. அண்ணன் தங்கச்சி மாமா 3 பேரும் இப்படியே தெரியுங்க அப்படின்லாம் ஒரு மாதிரி கலாய்க்க வரல. அவர் வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு நாங்கள் திரிகிற மாதிரி தானே யோசிப்பார். அஃப்கோர்ஸ் நீ சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போவும் நீ என் பொண்டாட்டியாக இல்லை லவ்வராக அதே இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இப்போ சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் வச்சுக்கோங்க. ஆமாம், இவர் ஏன் தனியாகவே எதுவும் இவருக்குன்ற ஆசை இல்லை. இவர் சொன்ன ஆசை ஃபுல்லாக என்னை சுற்றி என்னோட ஆசை தான். இவருக்குன்னு யோசிக்க மாட்டார். இவர் லைஃப்பில் இவருக்குன்னு வேறு எதுவுமே இல்லையா? பொண்டாட்டி என்ன யோசிக்கிற? பொண்டாட்டி 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 இது பாருடி, நான் கூப்பிட்டுருக்கேன். சாரிம்மா, சொல்லுங்கள். என்ன? என்னடி தூங்கிட்டு இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இல்லைம்மா, நீங்கள் சொன்னதை யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னதில் என்னடி இருக்கு யோசிக்க? இல்லைம்மா, சின்ன வயசில் சுற்றி காட்டின இடத்த எல்லாம் போகணுன்னு சொன்னீங்க. ஓகே, காலேஜும் சொன்னீங்களா? அதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாண்டி, நான் என்ன பண்ணுவேன், காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு 11th 12th லவர் இருந்தால் ஓகே, 9th ஸ்டாண்டர்டில் லவர் யோசிச்சுப்பார். அதுவுமே நீ எப்படி இருப்ப, குட்டியோண்டு இருப்ப. இப்போ நீ ஹைட்டாக ஆகிட்ட, இப்போ நீ வேறு மாதிரி இருக்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி தம்மத்தோண்டு குட்டியாக தானே இருப்பேன். அதுவே அவங்க அண்ணன் தொல்லை என் தொல்லை தான் வருவாங்க, நடக்கவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குழந்தைய லவர்னு சொல்லவும் முடியாது, அப்படின்றவும் காட்ட முடியாது. அது ஒரு மாதிரி இதுவாக தானே இருக்கும். அதனால் இப்போது லவ்வர்னு காட்டலாம்ல, வைஃப்னு காட்டலாம்ல, அதனால் இப்போ அந்த இடத்துக்கு போகணுன்ற ஆசை, அவ்வளோ தம்பி. உன்னை யார்கிட்டையும் என் லவ்வரும் சொல்ல முடியுமா? என் தோளில் உட்காருவோம், உங்கள் அண்ணன் தோளில் உட்காருவேன், என் மடியில் உட்காருவோம், உங்கள் அண்ணன் மடியில் உட்காருவேன். எல்லார்கிட்டையும் அண்ணன் பேசிகிட்டு இருப்பேன். உன்னை எப்படியும் லவ்வர்னு சொல்கிறது? நீ யோசிச்சு பாரு, மடியில் உட்காந்துட்டு இருக்கவங்க பேர் குழந்தை, அவங்கள யாராவது லவ்வர்னு சொல்ல முடியுமா? இப்போ மடியில் உட்கார வைக்கிறீங்களே, அப்போ இப்போது சொல்ல மாட்டிங்களா? இப்போ நீ வேறு மாதிரி, அப்போது நீ வேறு மாதிரி. ஒரு குழந்தைய லவ்வர்னு எவ்வளோ நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? சரி, என்னடா போய் குழந்தைய லவ் பண்ணுறியே அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கேன். எல்லோரும் லவ்வரோட சுற்றும் போது நான் உன்னோட சுற்றிருக்கேன். யோசிச்சு பாருங்க நிலமையை. எல்லாம் அவங்க லவர் எங்கே கூப்பிட்டு போவானுங்க, என்னென்ன ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் என் நிலைமை யோசிச்சு பற்றி எனக்கு ஒரு உனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு சிரிப்பு தாண்டி வருது இப்போ யோசிச்சா. நீ ஏன்டி சிரிக்கிற? இல்லை, உங்கள் நிலமையை நினச்சி சிரித்தேன். புரியலடி, என்ன என் நிலைமை? இல்லைத்தா, அது வந்து இப்போ பிரகதி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் அவுட்டிங் போவாங்களா, அவங்க லவரோட, அவளுங்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த கதையெல்லாம் ஷேர் பண்ணுவாளுங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், எல்லா விதமாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து ஒரு காலேஜ் மெமரிஸில், அது ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு மெமரி இருக்கணும்ல. ஆனால் பாவம் உங்களுக்கு அப்படி ஒரு மெமரியே இல்லைல்ல உங்கள் காலேஜில். அதை நினச்சி லவ்வர் இருக்கானும் சொல்ல முடியாது, இல்லைன்னும் சொல்ல முடியாது, யாருன்னும் காட்ட முடியாது, ஒரு மாதிரி இருந்திருப்பீங்கள்ல. அதை நினச்சேன், சிரித்தேன். பாவம் என் அத்தானுக்கு ஒரு காலேஜ் டேஸ் லவ்ஸ் இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி ஃபன் பண்ணி சிரித்தேன், அவ்வளோதான். நீ பாரு, நான் எவ்வளோ பாவப்பட்ட பையனாக இருந்திருக்க தெரியுதா? சரி, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த 20 days நீ தாண்டி பண்ணிட்டு என்ன பார்த்துக்கணும் சொல்லிட்டேன். புரியல. பார்த்துக்கணுன்னா இந்த 20 days அவுட்டிங் தான், வீடே கிடையாது, ஓகேவா? அதெல்லாம் முடியாது. இந்த 20 days ஸ்பீடு தான், அவுட்டிங்கே கிடையாது. அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி, அவங்க விட்டு அவுட்டிங்க இங்கே போயே தீருவேன். சரி, அவ்வளோதானே, போய்க்கலாம், போகலாம். ஆனால் இங்கே இருக்க லவ்ஸ் மாதிரி தான் வாழணும், புரிஞ்சுதா? இருக்க லவ்வர்ஸ் மாதிரினா அது எப்படி எனக்கு தெரியலையே. நாம் அவுட்டிங் போகும்போது நான் காட்டுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நாம லவ்வர்ஸா? என்ன இல்லையா, நம்ம லவ்ஸ் தான். பொண்டாட்டின்னு சொன்னீங்க, இப்போ லவ்வர்னு சொல்கிறீங்க, இது எது உண்மை? லவ்வர் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாதா, இல்லை பொண்டாட்டி லவ்வராக இருக்கக்கூடாதா? என் பொண்டாட்டி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் என் லவ்வர், ரெண்டுமே நீ தான். நீ என் பொண்டாட்டி ப்ளஸ் லவ்வர், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. மொத்தத்தில் பேசி பேசி பொழுதே விடிஞ்சிச்சு இல்லை?
ஆமாம் எல்லாரும் பிடிச்சி போச்சா? சரி, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரவா? இப்போவும் நான் காஃபி குடிக்கிறதில்ல. தெரியும், ஐ மீன் பாதாம் பாலை தான் நான் கேட்டேன். போட்டு வந்து தரட்டுமா, இல்லை பாலாத்து வந்து தரட்டுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். சரி, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டுமா? சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் சொல்லுங்கள், அதே செஞ்சு தரேன். நீ எது செஞ்சாலும் நான் சாப்பிட வேண்டி எது வேணாலும் செய். ஆனால் சிம்பிளாக செய், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அவ்வளோதான். நான் வேணா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீங்கள் வராமல் இருக்கிறது தான் எனக்கு பெரிய ஹெல்ப். நான் நல்லா ஹெல்ப் பண்ண வேண்டி. நீங்கள் கூடவே சேர்ந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வேணான்றேன். ஏய், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒன்றும் தேவையில்லைன்னு. சரி, நீங்கள் இறங்கி படுங்க, நான் போய் சமைக்கிறேன். நான் தனியாக கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் இறங்கி படுத்தா தான் நான் போய் குக் பண்ண முடியும். போகிறது தான் எனக்கு எந்த குக்கிங்கும் வேண்டாம். மொத்த பையனா படுப்பீங்களா? நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைச்சிட்டு என் புருஷனை கூப்பிடுவேன்னா ஒரு வாரம் சாப்பிட்டேன், ஓகேவா? வேண்டாண்டி, நீங்கள் வந்து போகிறது தான் எனக்கு எதுவுமே வேண்டாண்டி. இங்கே இருந்துட்டு ப்ளீஸ் டீ பிரேக்ஃபாஸ்ட்டே வேண்டாம். டோ சொல்லிட்டு வச்சா கேட்கணும். சமத்தாக படுத்துட்டு இருங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து தரேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது? அதுக்கப்புறம் உங்கள் கூட்டவே தான் இருக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாண்டி, பொண்டாட்டி இருடி பொண்டாட்டி. மற்ற பையா, அடி வேணுமா? சொன்னால் கேட்கணும். அமைதியாக படுப்பீங்களா? ½ கூட ஆகாது, ஓகேவா? நீங்கள் தூங்கிடுங்க, அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவீங்களா? நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைச்சிட்டு உங்களுக்கு குரல் கொடுப்பேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்ணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன சொன்னீங்க? என் பேச்சு கேட்பேன்னு சொன்னீங்கள்ல, நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்கள்ல, செய்யுங்க பார்ப்போம். சரி சரி செய்கிறேன். ஆனால் சீக்கிரமாக செஞ்சுட்டு வந்துடணும். சீக்கிரமாக செஞ்சிடுறேன். ஓகே.